முறுமுறுப்பாகவும் உள்ள ஜூஸியாக சாஃப்டாகவும் இருக்குது. பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர். நம்ம கடைக்கு போய் வாங்கி சாப்பிட்றத விட சுகாதாரமாகவும் ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் நாம்ளே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். என்னுடைய ஸ்டைலில் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இதுக்கு தேவையானது என்னன்றது வாங்க பார்க்கலாம். முதல்ல நான் ப்ரெட் எடுத்துக்கிட்டேன். இதில் 3/4 பாக அளவு தான் நான் ப்ரெட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ண போகிறேன். ஏன்னா இது ப்ரெட் க்ரம்ஸ்க்காக நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நல்லா கட் பண்ணி வச்சுட்டேங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சது கையிலே நல்லா நசுக்கி நம்ம மேஷ் பண்ணிக்க வேண்டியது தான். பிறகு இந்த ஓரத்தில் இருக்கிறத நான் பவுடர் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸி ஜாரில் போட்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த ப்ரெட்டை வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதன் பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன். கொரகொரப்பாக நான் அரைக்க போகிறேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ நான் நல்லா நசுக்கி வச்ச இந்த உருளைக்கிழங்குல இந்த ப்ரெட்டுடைய துகள்களை இதில் சேர்த்தியாச்சு. பிறகு தேவையான அளவு வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போட்டிருக்கேங்க. அதை நான் பொடி பொடியாக கட் பண்ணி கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, உப்பு. இதுக்கு நான் பச்சை மிளகா சேர்த்தலைங்க. ஏன்னா நமக்கு வாய்க்கு கிடைக்குங்கிறதுனால நான் பச்சை மிளகா சேர்த்தலை. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இருந்தால் போதும். ஏன்னா ரொம்ப காரமாக இருந்தால் நல்லா இருக்காது. கரம் மசாலா தூள் இதில் சேர்த்தியாச்சு. மிளகு தாங்க ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதனால் மிளகு சேர்த்திட்டேன். இப்போ நசுக்கி வச்ச இந்த இஞ்சியை வந்து இதில் சேர்த்திட்டேங்க. நல்லா நசுக்கி கல்லுலேயே நசுக்கி சேர்த்துனது. பைண்டிங்க்காக மைதா மாவு இதில் சேர்த்திருக்கேன். மைதா மாவு போட்டால் தாங்க நல்லா பைண்ட் ஆகும். இல்லைன்னா அது வந்து சரி வராது, உடஞ்சி போயிடும். நான் கொஞ்சம் தண்ணி தெளித்து தான் இதை உருண்டை பிடிக்க போகிறேன். நல்லா கைக்கு அடக்கமாக வர்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி பிடிக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நான் உருண்டை பிடிச்சிட்டு அதன் பிறகு தட்டி வச்சுட்டேங்க. பிளாட்டாக வச்சுட்டேன். இந்த மாதிரி பிளாட்டாக தான் சுட போகிறேன். இப்போ நான் ஒரு 2 முட்டையை உடச்சி ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போ ஆயிலும் நான் அடுப்பில் வச்சுட்டேன். இது முட்டைங்க. இது முட்டையில் இதை டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பாகமும் க்ரம்ஸ் படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கணும். பிறகு ஆயிலில் நம்ம சுட வேண்டியது தான். மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் ஆயிலு. ரொம்ப போட்ட உடனே தீஞ்சிரும். அதனால் நம்ம பார்த்து மீடியமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ திரும்பவும் முட்டையில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதே போல் எல்லாமே நான் செஞ்சு சுட்டு வச்சுட்டேங்க. ஒரு 4 நாளாக 5 எடுத்து வச்சுட்டேன். சிறிதளவு தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கணும். ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகக்கூடாது. ஒரு பார்க்கும்போது நல்லா பேக் ஆகிருக்கணும். அவ்வளோதாங்க. ரொம்ப அருமையாக நான் சுட்டு எடுத்துட்டேன் இன்றைக்கி. குழந்தைங்களுக்கு இது பிடிச்சமானதுன்னு பெரியவங்களுக்கும் தான் அது பிடிக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அருமையாக இருந்ததுங்க. இதுக்கு தக்காளி அதாவது டொமேட்டோ கெச்சப் நம்ம கடையில் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி சட்னி அதாவது க்ரீன் சட்னி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து குழந்தைங்களுக்கு தான் அந்த மாதிரி பிடிக்கும். நாங்கள் பெரியவங்க, அதனால் நாங்கள் இதையே அப்படியே சாப்பிட்டுட்டோம். ரொம்ப அருமையாக இருந்தது. இன்னொரு இதுவும் நான் போட்டு சுட்டு எடுத்துட்டேங்க. பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.